அண்ட் இப்போ ஒரு கான்செப்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து லைக் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு கீவேர்டு அது. ஆனால் இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் அண்ட் எங்கள் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டாப் 6 இருக்கு இல்லையா, இந்த டாப் 6 மட்டும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ நான் என்னுடைய எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே கீழே எக்ஸிக்யூட் எல்லா டேட்டாவும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது, இந்த டேபிளில் இருக்க எல்லா ரோஸையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கஸ்டமருக்கு அப்புறம் நான் ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். வேர், ஸோ வேர்னாலே நம்மளுக்கு கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து லைக்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ லைக் முன்னாடி எந்த காலத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது இருக்கு. அண்ட் நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து WH கேப்ஸில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்மாலில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட். ஸோ ஃபுல்லாகவே கேப்ஸில் வரும். வேர் நான் வந்து இப்போ ஒரு காலமாக யூஸ் பண்ணி போகிறேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், கான்டாக்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் டைட்டில். ஸோ இந்த 3 காலம்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த காலமை சூஸ் பண்ணி போகிறேன், என்னோட 3rd காலம், அதாவது கான்டாக்ட் டைட்டில். ஜஸ்ட் அந்த காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி என்னோட வேர் கிளாஸ் பக்கத்தில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. கான்டாக்ட் டைட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் விடுறேன். ஸோ நான் வேர் கிளாஸ் எழுதியிருக்கேன், நல்லா கவனிங்க. வேர் கிளாஸ் கான்டாக்ட் டைட்டில் ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் லைக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். லைக் சிங்கிள் கோட்ஸ், 2 சிங்கிள் கோட்ஸ். அண்ட் அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், கேபிட்டல் எஸ் போடுறேன், அப்படி இல்லாட்டு கேபிட்டல் ஓ போடுறேன். ஸோ நீங்கள் இது எது வேணா போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓன்றது கேபிட்டல் ஓ, கேபிட்டல் ஓல ஸ்டார்ட் ஆகிற அத்தனை வேர்டையும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கான்டாக்ட் டைட்டிலில் இருக்கிற இந்த ரோல ஸ்டார்டிங் லெட்டர் ஓ உள்ள வேர்ட்ஸை மட்டும் எனக்கு கீழே டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ அது சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. ஜஸ்ட் வேர் கிளாஸ் கான்டாக்ட் டைட்டில், ஏன்னா கான்டாக்ட் டைட்டில் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இந்த கான்டாக்ட் டைட்டிலில் இருக்க ரோல உள்ள டேட்டாவில் ஓல ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் லைக் ஓ. ஸோ ஓல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ இந்த பெர்சன்டேஜ் என்னன்னா, ஓல இருக்கிறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸ்டார்டிங் லெட்டர் ஓ. ஸோ ஓல என்னெல்லாம் லெட்டர், என்னென்ன ரோஸ் இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இதோடைய மீனிங். அண்ட் இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து சின்டெக்ஸ் தான், ஏன் வந்ததுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிசைன் பண்ணவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டைட்டிலில் ஓனர்ஸ் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ ஓல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஓல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் மொத்தமாக 20 தான் இருக்கு நம்முடைய இந்த கஸ்டமர் டேபிளில். நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு கேபிட்டல் எஸ் போடுறேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதில் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 40 இருக்கு. சூப்பர். அண்ட் இதுவே இந்த பெர்சன்டேஜை வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் பின்னாடி இருக்க அந்த பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு நான் முன்னாடி போடுறேன் பெர்சன்டேஜ். ஸோ இப்போ எக்ஸாக்டா என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்ல முடிகிற வேர்ட்ஸ், அதாவது இந்த கான்டாக்ட் டைட்டில் கடைசியில் இருக்கு இல்லையா, கடைசியில் என்னென்ன வேர்ட் எஸ்ல முடியுதோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மால் வி கொடுக்குறேன், ஸ்மால் இ தரேன். அண்ட் இதுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அண்ட் இதோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது எண்ட் ஆஃப் த வேர்டில் இன்னு ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது வேர்ட் கொடுத்தீங்கன்னா கடைசியான வேர்டை மட்டும்தான் அது ஸ்கேன் பண்ணும். இந்த பெர்சன்டேஜை வந்து அதாவது நம்மளுடைய வேர்டுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை ஸ்கேன் பண்ணும், அதாவது ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுதான் இந்த பிளஸ் அந்த பெர்சன்டேஜோடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு வேலை செய்தது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறது மூலயமா மேட்சிங்கான வேர்டை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.